நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து நியோமேக்ஸ் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நியோமேக்ஸ் வந்து எங்களுக்கு பிடி சப்போர்ட் பிளாட் மட்டும் 3600 கோடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரெண்டு பக்கமே ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருந்துச்சு. கவர்மெண்ட் பிபியும் கம்பெனி நாயகம் மாறி மாறி ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு. நடக்கும்போது வந்து ஜட்ஜ் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த சொத்தை வந்து ரெண்டுக்கும் நடுவில் வந்து கவர்மெண்ட் வேல்யூஷன் கொடுத்துருவோம், கவர்மெண்ட் வந்து வேல்யூஷன் போட்டு கொடுக்கணும், அப்பதான் இதுல உண்மை தகவல் என்ன அப்படின்னு தெரியும்னு சொல்லி ஒரு வேல்யூஷன் வந்து 6 மாசமா வந்துச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வேல்யூஷன் அடிப்படையில் வந்து நியோமேக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒரு பிளாட் மட்டும் 3600 கோடி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா வந்து வேல்யூஷன் போட்ட எல்லாமே பிடி சப்போர்ட் பிளாட், ரெசார்ட், ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே மொத்தமா கலெக்ட் பண்ணி வந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 2860 கோடி அவ்வளவுதான் வந்திருக்கு. இது அடுத்து வந்து இன்னும் 2 ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச்மெண்ட் பண்ணல. வைகை காலேஜ் அட்டாச்மெண்ட் பண்ணல, ஓடி கிரீன் லைட் ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணல. அதுல வந்து சர்வே நம்பர் மாறி இருக்கு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் டிசி இமானவேல் சாரும் ஒரு டீம் வந்து வைகை காலேஜ் போயிருந்தாங்க. வைகை காலேஜ் போய் பார்க்கும்போது அது வந்து ஒரு டஸ்ட் பேர்ல வருது, 51 பேர்ல வருது. அதனால வந்து அது கேபிட் கோர்ட்ல வந்து போட்டு அவருடைய ஆர்டர் வாங்கினாதான் ஜியோ பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த 2 சொத்து மட்டும் தான் நிலுவையில் இருக்கு. மற்ற எல்லா ப்ராப்பர்ட்டி சொத்துமே வந்துருச்சு. இவ்வளோ சொத்துமே வந்து 2800